வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியின் 37ஆம் ஆண்டு விழா கொண்டாடப்பட இருக்கக்கூடிய சூழலில் வெற்றி பயணத்தில் வேகத்தை கூட்டுவோம், ஆட்சி அதிகாரத்தில் நமது உரிமையை வெல்வோம் என்றும் தற்பொழுது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இதுவரை பாமக பார்த்தோமெனால் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்காத நிலையில் தற்பொழுது முதன்முறையாக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்றும் கேட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. நேற்று நடைபெறக்கூடிய அந்த பொதுக்கூட்டத்தில் பார்த்தோமென்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாமக வரக்கூடிய தேர்தலில் அதிமுக கூட்டணிக்கு வரும் என அழைப்பு விடுத்திருந்த நிலையில் தற்பொழுது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்றும் தற்பொழுது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கேட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு முன்பு பார்த்தோமென்றால் தமிழக வெற்றி கழகம் சார்பில் எங்களுடைய கூட்டணிக்கு வருபவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அளிக்கப்படும் என தெரிவித்திருந்த நிலையில் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் மற்ற கட்சிகளும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று நீண்ட காலமாக கோரி வரக்கூடிய நிலையில் பாமகவும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்றும் கேட்டிருக்கிறார்கள். மாபெரும் மக்கள் இயக்கமான பாட்டாளி மக்கள் கட்சி இந்த மண்ணில் உதித்த நாள் என்று சமூக நீதிக்காகவும் மக்கள் உரிமைக்காகவும் போராடுவதில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இணையான இன்னொரு இயக்கம் தமிழ்நாட்டில் இல்லை. தமிழ்நாட்டிற்கும் தமிழக மக்களுக்கும் வரும் ஆபத்துகளை அரணாக இருந்து காக்கும் இயக்கம்தான் பாட்டாளி மக்கள் கட்சி. தமிழ் மொழி, இனம், தமிழ்நாட்டு மக்கள், இயற்கை வளம், சுற்றுச்சூழல் ஆகியவை பாதுகாக்கப்படும் வேண்டும் என்றால் பாட்டாளி மக்கள் கட்சி வலிமையுடன் பயணிக்க வேண்டும். தமிழ்நாடு இந்தியாவின் முதன்மை மாநிலமாக மட்டுமின்றி உலகின் முன்னணி நாடுகளுடனும் போட்டியிடும் அளவுக்கும் உயர வேண்டும் என்றால் அதற்கு தமிழ்நாட்டை ஆளும் அரசில் பாட்டாளி மக்கள் கட்சியும் பங்கேற்க வேண்டும். அது நமது உரிமையும் கூட. அந்த உரிமையை வென்றெடுப்பதற்கான வெற்றி பயணத்தில் வேகத்தை கூட்ட நமது இயக்கம் மருத்துவர் ஐயா அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட இந்த நன்னாளில் நாம் அனைவரும் உறுதி ஏற்றுக்கொள்வோம் என்றும் தெரிவித்திருக்கிறார். இன்று பாட்டாளி மக்கள் கட்சியின் 37வது ஆண்டு விழா கொண்டாடப்பட இருக்கக்கூடிய சூழலில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற ஒரு தீப்பொறியை தற்பொழுது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தமிழக அரசியல் களத்தில் பற்ற வைத்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இதற்கு அஇஅதிமுக தரப்பில் என்ன பதிலளிக்கப் போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தற்பொழுது தமிழகத்தில் கூட்டணி ஆட்சிதான் அமையும் என்ற சூழலில் பாமக விடுத்திருக்கக்கூடிய இந்த கோரிக்கைக்கு செவிசாய்க்குமா அதிமுக என்ற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது.